இருக்கேன் சார். ஒரு ஜெபம் பண்ணுங்க டீச்சர். சரிங்க சார். ஜெபம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் அன்பும் நிறைந்த நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இந்த சாயங்கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதும் தேவரீர் கண்மணி போல எங்களை பாதுகாத்து, இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் இந்த காணொளி மூலமாக கூடியிருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் 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 ஆண்டவரே. உடைய கிருபைகளுக்கும் இரக்கங்களுக்கும் முடிவில்லை சுவாமி. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சொன்னபடியாக சுவாமி, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, தாவீது உம்முடைய மகிமையை காணும்படியாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே என்று சொன்னது போல, நாங்களும் உங்களுடைய மகிமையை காண நீங்க எங்களுக்கு துணை செய்யும்படியாக கூட கெஞ்சுகிறோம். இந்த வேலையிலும் கூட தகப்பனே, இதோ மகனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. தாசன் சொல்லக்கூடிய விதைக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே, கர்த்தாவே, இதோ நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையாக ஆண்டவரே விழுந்து ஆண்டவரே அது எங்கள் வாழ்க்கையிலே மலரத்தக்கதாக இருப்பதோடு, நாங்கள் பிறருக்கும் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை பற்றி ஆண்டவரே சொல்லி அவர்களுக்கு ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்த நீங்க கிருபை செய்யுங்க. ஜெப வேலையை ஆசீர்வாதத்தை தாங்க. எல்லா குடும்பங்களையும் நீங்க ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. துதிக்கான மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். அன்பர் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரியையும் அவருடைய குடும்பத்தினரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த நாளே நம்ம பார்க்க போற தலைப்பை நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஒரே ஒரு என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா? என்னுடைய ஸ்கிரீன் சரிங்க. இந்த நாள்ல நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா பறவை கூண்டு. ஒரு வித்தியாசமான தலைப்பா இருக்கும் பார்க்கும்போது, ஏன்னா அது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு. பறவை கூண்டு இதுல ஒரு 3 விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கூண்டுக்குள்ள ஒரு பறவை இருக்குன்னா அதுக்கு ஒரு எஜமானன் இருப்பாரு. இப்ப எஜமானன் இருக்கிறதுனாலதான் அதை என்ன பறவை அந்த பறவை என்ன பண்றாருன்னா கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கிறாரு. அடுத்தது கூண்டுனா என்ன, அந்த பறவை யாரு, அந்த எஜமானன் யாரு, இந்த 3 விஷயங்களை தான் நம்ம வந்து இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஒரு 3 சப் டாபிக், ஒரு 3 எக்ஸாம்பிளை பார்த்து இந்த டாபிக் ஒரு சின்ன டாபிக் இதை முடிக்க போறோம். இப்போ இதுல வந்து 3 ஒவ்வொரு விஷயத்த சொல்லும் போதும் இதுல யார் எஜமானன், யார் பறவை, கூண்டுனா என்ன, இந்த 3 விஷயங்களை தான் இந்த தலைப்பின் கீழே பார்க்க போறோம். இதை பார்த்துட்டோம்னா நமக்கு என்ன விஷயங்கிறது நமக்கு புரிய வரும். அப்போ எஜமானன் யாரு, கூண்டுனா என்ன, அந்த பறவை யாரு, இப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மொத்தம் இதுல வந்து 3 கருத்துக்கள் தான். 3 கருத்துக்கள்ல பார்க்கணும். இதுல பொதுவா எஜமானன் யாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவன். தேவன் தான் எஜமானன். அடுத்தது பறவை யாரு, பறவை நம்ம பறவை. அந்த கூண்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கூண்டு தான் அக்கினி குப்பி. அந்த கூண்டு தான் ஒரு நமக்கு வைக்கப்படுகிற சோதனை கூண்டு. அதான் அது அக்கினி குப்பி. அக்கினி குப்பினா என்னன்னு முதல் டாபிக்லேயே பார்த்தோம். அதுதான் வந்து நமக்கு வைக்கப்படுகிற சோதனை, பரிசோதனை அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த 3 விஷயங்களை பார்ப்போம். இப்போ எஜமானனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஜமானன் ஒரு பாடலை பாடுறாரு. அந்த பாடலை அதுக்குள்ள இருக்கிற பறவை கத்துக்கணும், அவ்வளவுதான். இதுதான் அவருடைய நோக்கம். அந்த பாடலை அவர் கத்துக்கணும். அந்த பாடல் மட்டும்தான் அந்த பறவைக்கு கேக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல இருந்து பக்கத்துல இருக்கிறவங்க, எதிர்ப்புல இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க பாடல் எல்லாம் அதுக்கு கேக்குது. ஆனா அந்த பாடல் எல்லாம் அந்த பறவை கத்துக்க கூடாது. எஜமானுடைய பாடலை மட்டும்தான் கத்துக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேவன் என்ன பண்றாரு, கூண்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு. கூண்டுக்குள்ள வைக்கிறது மட்டும் இல்லாம என்ன பண்றாருன்னா, சுத்தி ஒரு துணியை வச்சு மறைச்சிடுறாரு. மற்றவங்களுடைய சத்தம் கேட்காம, மற்றவங்களை பார்க்காம அப்படி வச்சு மறைக்கிறாரு. மறைக்கிறதுனால என்ன பண்ணுது, அந்த பறவை இந்த எஜமானுடைய குரலை மட்டும் கேட்டு அவர் சொல்லி கொடுக்குற அந்த பாடலை பாடுது. இதுதான் வந்து இதோடைய சும்மா அர்த்தம். இதுதான் வந்து இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஒரு சிறிய ஜெபத்தோட இந்த தலைப்பில் எழுப்பும். பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று
ஓயாமல் துதிக்கப்படும். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதோ மீண்டுமாக இந்த மாலை வேளையிலும் உமது அடியார்களாகிய நாங்கள் இந்த ஜூம் இணைப்பின் வாயிலாக ஒன்று கூடி உமது சத்தியங்களை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த கூடுகையை ஆசீர்வதித்து தலைமையேற்று பேசுகிற அடிமையின் விடுத்து தேவன் வெளிப்படும்படியாக உங்களிடத்தில் தயவாக கெஞ்சுகிறோம் சாமி. ஆண்டவரே, நாங்க அக்கனி குப்பிங்கிற ஒரு தலைப்பின் கீழ 3வது பாடம் என்று படிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாடங்களை புரிந்து கொள்வதற்கு உமது ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக இடத்தில் கெஞ்சுகிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த தலைப்பை தேவன் எதற்காக கொடுத்திருக்கீங்க? எங்களுக்கு சோதனைகள் வருமா? தேவனிடத்துல வந்தா உலகத்துல ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் வரும்னு சொல்றாங்க சாமி. ஆனா தேவன் நீர் எங்களுக்கு சோதனையை அனுமதிக்கிறீர். 2 தீமோத்தி புஸ்தகத்துல வாசிக்கிறது போல ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமாக வாழ்றதுக்கு துன்பங்கள் வரும் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவரே, எதற்காக துன்பத்தை எங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறீங்க அப்படிங்கிறது அந்த தலைப்பின் வாயிலாக நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க சாமி. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் இன்னும் தேவனை பற்றிய அறிகிற அறிவில் இன்னும் சிறந்து விளங்குவதற்கு உமது வேதாகமத்தின் அதிசயங்களையும் ரகசியங்களையும் காண்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் சாமி. நாங்கள் 2ஆம் வரைக்கு ஆயத்தப்பட்டு மற்றவர்களை ஆயத்தப்படுத்த இந்த தலைப்பு எங்களுக்கு உதவியாக இருக்க, அதோடு கூட எந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவும் வராதபடிக்கு தேவன் தாமே பாதுகாத்து வழி நடத்தும்படியாக இரட்சகரும் மீட்பருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. முதலாவது பார்க்கறது சிவந்த சமுத்திரத்திற்குள் நடத்தப்படுதல். பழைய ஏற்பாட்டுல இருந்து 2 எக்ஸாம்பிள், புதிய ஏற்பாட்டுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள், 3 எக்ஸாம்பிள் தான் பார்க்கணும். இந்த சிவந்த சமுத்திரத்திற்குள் அப்படின்னாலே நம்ம ரெட் சீயை கிராஸ் பண்றது. எகிப்தில இருந்து இஸ்ரேல் ஜனங்களை தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த பாலைவனத்து வழியா 40 நாள் நடக்க வேண்டிய இடத்துல 40 வருஷம் நடத்துறாரு. நடத்தி எப்படி அவர் சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்றாரு. அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு போறது மட்டும்தான் அந்த கானான் தேசத்துக்கு போற வழியான, வேற வழிகளும் இருக்கு. சமுத்திரத்துக்குள்ள, அதாவது அந்த ரெட் சீயை கிராஸ் பண்ணாம வேற பாதையில கானான் தேசத்துக்குள்ள போகலாம். ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த ரெட் சீக்குள்ள அழைச்சிட்டு போறாரு. மோசேவா அழைச்சிட்டு போறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, தேவன் தான் அந்த பாதையில நடக்கிறார். இதுதான் அந்த முதல் தலைப்பாக. இதுல என்ன அவங்களுக்கு வைக்கப்படுகிற சோதனை? இந்த தலைப்பை பார்க்கறதுக்கு நம்ம எங்க வரணும்னா, முதல் 2 கருத்துக்குமே யாத்ராகமம் புஸ்தகத்துக்கு தான் வரணும். 2வது புஸ்தகம் யாத்ராகமம் 13வது அதிகாரம் 11 மற்றும் 17 இந்த 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். வேற ஒரு வழி இருக்கு போறதுக்கு. ஆனா தேவன் தான் என்ன பண்றாருன்னா, இந்த வனாந்தர வழியா, காட்டு வழியா அழைச்சிக்கிட்டு எங்க போறாரு? ரெட் சீக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாரு. அப்படி போகும்போது பின்னாடி யாரு வர்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகிப்து பார்வோனும் அவனுடைய படைகளும் பின்னாடி துரத்திக்கிட்டு வருது. முதல்ல விட்டாச்சு. அங்கேருந்து எப்படி 10 வாதைகளை கொடுத்துதான் தேவன் என்ன பண்றாருன்னா அங்கேருந்து அழைச்சிட்டு வர்றாரு. கடைசி வாதை என்னங்கிறது தெரியும். அவங்களுடைய தலையீற்றுகளை ஃபுல்லா வெட்டிடுறாரு. மாடுல இருந்து குழந்தைகள்ல இருந்து எல்லாத்தையும் வெட்டிட்டு என்ன பண்றாருன்னா, அங்கிருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றாரு. எகிப்திலிருந்து கொள்ளை பொருள் எடுத்துக்கிட்டு வெளியே வர்றாங்க. அவங்க போகும் பொழுது திரும்ப பார்வன் படையை எடுத்துக்கிட்டு பின்னாடி துரத்திட்டு இருக்கான். இவங்க முன்னாடி போறாங்க. வேற ஒரு பாதை இருக்கும்போது தேவன் தான் இந்த ரெட் சீ வழியா போக சொல்றாரு. 2 பக்கமும் மலை, முன்னாடி கடல், பின்னாடி பார்வோன் ஜனம். எப்படி இருக்கும் மக்களுக்கு? முன்னாடி கடல், அவங்களுக்கு கடலை தாண்டி போக முடியாது, கடல் தான். 2 சைடும் பெரிய பெரிய மலைகள், அந்த பக்கமும் போக முடியாது. ஒரே ஒரு பாதை. அந்த பாதையில அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்வோன் படையோட வரணும். இதுதான் அவங்களுக்கு வைக்கப்பட்ட சோதனை. இப்ப அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியாய் புறப்பட்டு போனார்கள். 17வது வசனத்துக்கு வந்தோம்னா, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல். இதுல பாத்தீங்கன்னா பெலிஸ்தியர் தேசம் வழியா போறது ஈஸி தான். ஆனா அந்த வழியா போகாம எங்க கொண்டு போறாரு? நேரா ரெட் சீ கிராஸ் பண்றது. ரெட் சீக்கு முன்னாடி போய் நிறுத்துறாரு. இப்போ இங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு யுத்தம் வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் மக்கள்? நாங்க அங்க இருக்கும்போது ஏதோ அடிமையா இருந்தாலும் எங்களுக்கு ஏதோ சாப்பாடு கிடைச்சது, சந்தோஷமா இருந்தோம். இப்படி எங்களை பாலைவனத்துல கொண்டு இந்த ரெட் சீக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தி, கடலுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தி எங்களை யுத்தத்துல சாக பண்ணுறதுக்காக தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆக்சுவலா முன்னுறுத்துறாங்க.
முணுமுணுக்கும் பொழுதுதான் மோசே வந்து என்ன பண்றாருன்னா ஜெபம் பண்றார். இப்ப ஏன் தேவன் இந்த பக்கம் கொண்டுட்டு வர்றாருன்னா, அவங்களுக்கு ஒரு வைக்கப்படுகிற ஒரு சோதனை. ஆனா அந்த சோதனையில அவங்க தோத்துடுறாங்க. அங்கே 10 வாதைகளை அவங்க பாக்குறாங்க. எகிப்துல 10 வாதைகளை பாக்குறாங்க. எப்படி தேவன் அவங்களுடைய பலத்த கையினால அவங்களை காப்பாத்துறாருங்கிறதை பாக்குறாங்க. வெட்டுக்கிளி அனுப்புறாரு, வெண்டை அனுப்புறாரு, தண்ணி இடத்தமா மாத்துறாரு, எல்லா வேலைகளையும் பண்றாரு. கடைசியா அந்த குழந்தைங்களை ஃபுல்லா தலையிட்டு ஃபுல்லா கொல்றாரு. இவங்க வீட்டுல ஒண்ணும் நடக்கல. இதெல்லாம் பார்த்து தேவனுடைய அவருடைய பலத்த அந்த கரத்தை பார்த்து அவருடைய அந்த தேவனுடைய என்ன சொல்றது ஒரு பலம் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்தும் என்ன பண்ணலன்னா இவங்க விசுவாசிக்கல, நம்பல. கடவுள் அந்த இடத்துலயும் நம்மளை காப்பாத்த வல்லவரா இருக்கிறாருன்னு அவங்க விசுவாசிக்காம என்ன பண்றாங்க, முணுமுணுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்தது நமக்கு தெரியும். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தர அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். இப்படி வந்து தேவன் சொல்றார். பார்வோன் என்ன சொல்லுவான்னா, அவங்க தேசத்துல என்ன பண்றாங்க, வனாந்தரத்துல திரியிறாங்க, முன்னாடி கடல் இருக்கு, இதெல்லாம் வந்து தேவன் தான் அனுமதிக்கிறார். அவர்களுக்கு பரிசோதனை வைக்கிறார். எதற்காகனா அவர்களை புடமிடுவதற்காக. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா விழுந்து போறாங்க. இது அப்படியே நம்மளுடைய வாழ்க்கைக்கு உண்டு. நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கும் தேவன் ஒரு சில சோதனைகளை வைக்கிறார். அவங்களுக்கு ஒரு சோதனை வைக்கிறது போல நமக்கு ஒரு சோதனை வைக்கிறார். நான் அந்த சோதனை எப்ப, ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? ஏன்னா நமக்கு வைக்கப்படுகிற சோதனைகளை பாத்தீங்கன்னா நம்ம வந்து தப்பிச்சு போறதுக்கே வழி இல்லாத மாதிரியான ஒரு சூழல். அதாவது இந்த மரண இருள் பள்ளத்தாக்குல நிக்கிற மாதிரி நம்ம நிற்போம். ஆனா அந்த இடத்துல நான் வந்து தேவனுக்கு யோபு மாதிரி ஸ்தோத்திரம் சொல்றோமா? இவ்வளவு நாளா நம்ம வந்து அவன் என்ன சொல்றான், அவன் ஒய்ஃப் வந்து சொல்லும் போதையோ பெரிய கடவுள் தூத்திட்டு உயிர முடியாது அப்படின்னு சொல்லும்போது கூட அவன் இல்ல, கடவுள்கிட்ட இருந்து நன்மை பெற்றுக்கொண்டனா தீமை பெற்றுக்கொள்ள வேண்டாமா அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் சொல்றது மாதிரி எனக்கு வர வைக்கப்படுகிற அந்த சோதனைகள்ல, கஷ்டங்கள்ல, பிரச்சனைகள் அது என்ன வேணா இருக்கலாம். நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்றேன்னா இல்ல, நான் வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி முணுமுணுக்கிறேனா அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்கிற பாடம். அப்போ எந்த இடத்துல என்ன தேவனுடைய பர்மிஷன் இல்லாம ஒரு விஷயமும் உலகத்துல நடக்காது. ஒரு விஷயம், ஒரு பேனா பாக்கெட்ல இருந்து கீழே விழுதுன்னா கூட தேவனுடைய அனுமதி இருக்கு. எல்லாமே தேவனுடைய அனுமதி இல்லாம இந்த உலகத்துல நடக்கிறதே கிடையாது. அப்போ என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு சோதனை வருது அப்படின்னா, ஒரு துக்கம் வருதுன்னா தேவன் அதை அனுமதிக்கிறார். அந்த நேரத்துல நான் தேவன்கிட்ட எப்படி அவர் முன்னாடி நிக்கிறேன்? நான் அதை பத்தி ஏவன்ட்ட பேசிட்டு இருக்கேன்னா, எனக்கு மட்டும் ஏன் அந்த சோதனை வைக்கிறீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் வாரம் கோயிலுக்கு தானே போறேன், நான் கரெக்டா தானே தசம பாகம்லாம் கொடுக்குறேன், நான் உங்களை எதுவுமே இல்லையே, மற்றவங்களாம் எப்படி வாழும்போது நான் உங்களுக்கு பிரியமா தானே வாழ்றேன், அந்த மாதிரி நான் சொல்றேன்னா இல்ல, அந்த திராட்சை செடியை தேவன் சுத்தம் பண்றது மாதிரி நான் இன்னும் அதிக கொடி கொடுக்கணுங்கிறதுக்காக தேவன் என்னை சுத்தப்படுத்துகிறார் அவங்க புரிஞ்சுக்கிறேன்னாங்கிறது தான் இதுல இருந்து யோசிக்கிறது, கற்றுக்கொள்கிற பாடம். சரி, அடுத்த வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகல் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையை இறங்க வேண்டும் என்று இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. கடவுள் தான் கொண்டு போய் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு பக்கத்துல வேற வழி இருக்கும்போது கொண்டு போய் அந்த சமுத்திர கரையில போய் நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு சூழல்ல மோசே கிட்ட சொல்லி என்ன பண்றாரு, தேவன் சமுத்திரத்தை இரண்டாக பிளக்கிறார். மக்கள் நடந்து போறாங்கிறதெல்லாம் இது வாசிக்கிறோம். அப்ப அதற்கு முன்பாக இந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்கிற பாடம். அந்த இடத்துல அவங்க தேவனுடைய அந்த வல்லமையை நம்பினாங்களா இல்ல முணுமுணுத்தாங்க அப்படின்னா முணுமுணுத்தாங்க, வல்லமையை நம்பல. ஆனா அவங்க பார்த்திருக்காங்க. இதுல யாத்திராகமம் 12வது அதிகாரம் 40 மற்றும் 41 வாசம்னா, இஸ்ரேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். அந்த 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு ஆபிரகாம் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, எப்ப நீங்க எகிப்துல எவ்வளவு நாள் இருப்பீங்க, 430 வருஷம் அங்க அடிமையா இருப்பீங்க. அந்த 430 வருஷம் முடிஞ்ச அன்றைக்கே தேவன் என்ன பண்றாருன்னா எகிப்துல இருந்து அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வர்றாரு. சரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த காலம் முடியும் போது, அந்த காலம் முடிய போறது எல்லா விஷயங்களும் அதுல இருக்க எல்லாருக்கும் இல்லைன்னாலும் மோசையோடைய அம்மாக்கள் மாதிரி ஒரு சிலருக்கு விஷயங்கள் தெரியும்.
அப்படி தேவன் தன்னுடைய பலத்த கரத்தினால அவங்களை வெளியே கொண்டு வந்திருந்தாலும் அவங்களுக்கு அந்த இடத்துல நம்பிக்கை இல்லை. அப்ப இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் தான் அந்த பறவை. அவங்களுக்கு வைக்கப்பட்ட அந்த சோதனையை தான் என்ன பண்றது, அந்த கூண்டு. யாரு சோதனையை வைக்கிறா, எஜமானன் வைக்கிறார், அவர் தான் தெரியும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அதுல தோத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்க வேண்டியது. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 4வது வசனம். ஆகையால் பாவம் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவரின் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அப்போ இந்த வெளியே அனுப்பி விட்டுட்டு எகிப்திலிருந்து திரும்ப தேவன் தான் என்ன பண்றாரு, பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறாரு. தொடர்ந்து போப்பா, போய் பின்னாடி போய் அவங்களை பிடிக்கிறதுக்கு போ அப்படின்னு அவரு தான் அனுப்பி விடுறாரு. எதற்காகனா நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி, அதாவது உண்மையான தேவன் யாருங்கிறத எகிப்தியரும் அறிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்றாருன்னா, பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டாரு, தொட்டிலையும் தாளாட்டுறாரு. அப்போ இந்த விஷயத்துல இருந்து நாம் என்னை கற்றுக்கொள்வோம். என் வாழ்க்கையில வர்ற சோதனையை நான் எப்படி பார்க்கிறேன், தேவனுடைய பலத்தோட அதை ஜெயிக்க பார்க்கறேன்னா, இல்லை எனக்கு மட்டும் ஏன் இது மாதிரி வச்சிங்க, நான் உங்களுக்காக என்ன பண்ணல, நான் என்ன பண்ணேன்னு நான் வந்து புலம்புறேன்னாங்கிறத யாத்திராகமம் 14வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மூசையினிடத்திலும் விசுவாசம் வைத்தார். அதுக்கப்புறம் அவங்க வைக்கிறாங்க. இது முதல் கருத்து. சிவந்த சமுத்திரத்துல எப்படி அவர்கள் நடத்தப்படுகிறார்கள், வைக்கப்படுகிற சோதனையில அவங்க ஜெயிச்சாங்களா, முன்முத்தாங்க. இது வந்து முதல் கருத்தா பார்க்கிறோம். ரெண்டாவது, அந்த பாலைவனத்துல அவங்க பண்ற இம்சைக்காக என்ன பண்றாரு தேவன், 40 நாள்ல கிராஸ் பண்ண வேண்டியது 40 வருஷம் உள்ள சுத்தி சுத்தி அடிக்கிறார். அதுல ஒரு இடத்துல என்ன பண்றதுன்னா, தண்ணீர் இல்லாத இடத்துக்கு வழி நடத்துறாங்க. எத்தனை நாள் தண்ணி இல்லைங்கிறது நமக்கு இதுல இருந்து. ரெண்டாவது கருத்து, தண்ணீர் இல்லாத இடத்துக்கு வழி நடத்துறாங்க. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். இப்போ நமக்கு ஒரு நாள் தண்ணி இல்லை, அது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போதே தண்ணி குடிக்கலன்னா எவ்வளவு சிரமமா இருக்கும். ஆனா இங்க என்ன பண்றாரு கடவுள், இந்த இவருதான் அந்த இடத்துக்கு போக சொல்றாரு. ஆனா எவ்வளவு நாள் தண்ணி இல்லை, பாலைவனம், அதாவது வனாந்தரம், பாலைவனத்துல 3 நாள் தண்ணி இல்லை அப்படின்னா எப்படி இருக்கு? இந்த மக்கள் என்ன பண்றாங்க, முணுமுணுக்கிறாங்க. கடவுளுக்கு தேவனுக்கு எதிராக முணுமுணுக்கிறாங்க, மோசைக்கு எதிராக சண்டை போடுறாங்க. இந்த சூழல்ல நம்ம வேணா இப்போ பார்க்கலாம், அவங்க என்னையா அப்புறம் கடவுளுடைய பலத்தை, அந்த வல்லமை மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க என்ன பண்றாங்க, முணுமுணுக்கிறாங்க, 3 நாள் தண்ணி கிடைக்காம அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நாமளா தான் முணுமுணுத்திருக்க மாட்டோம். ஆனா அந்த சூழல்ல வெயில், பசி, தண்ணி கிடைக்கல, அப்படி 3 நாள் தண்ணி கிடைக்கலன்னா நாம அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும்? ஏன் தேவன் அந்த இடத்துல 3 நாள் தண்ணி இல்லாத ஒரு இடத்துல எத்தனை குழந்தைங்க இருந்திருக்கும், பெரியவங்க இருந்திருப்பாங்க, ஏன் நடத்துறாரு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அப்ப தேவன் அவங்கள ஒரு பிரச்சனைக்குள்ள கொண்டுட்டு போறார். அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்த வசனம், அவர்கள் மாராவிலே வந்த போது 3 நாள் கழிச்சு மாராவுக்கு வந்தாங்க. மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததுன்னா 3 நாள் தண்ணியே கிடைக்கல, பயங்கர தாகம். 3 நாளைக்கு அப்புறம் ஒரு இடத்துல தண்ணி இருக்கு, இந்த தண்ணியை குடிச்சா பயங்கர கசப்பா இருக்கு. அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு கடுப்பா இருக்கும்? கடுப்பானதுனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா மோசேக்கு எதிராக நிக்கிறாங்க. அவர்கள் மாராவிலே வந்த போது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. மாறாங்கிறது மேலருக்கு தெரிஞ்ச ஒரு யாத்திராகமம் 15வது அதிகாரம் அடுத்த 2 வசனம் 24 மற்றும் 25. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இங்கேயும் ஒரு சோதனை என்ன பண்றாருன்னா தேவன் வைக்கிறார். என்ன, தண்ணி இல்லை, 3 நாள் இல்லை, குடிக்க கிடைச்ச தண்ணி கசப்பு. அப்போ ஒரு வேலூர் வைக்கிற டெஸ்ட் அது. அவன் என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. அவங்க கடவுள்கிட்ட கெஞ்சலாம், சாமி எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. ஆனா அவனுக்கு என்ன பண்றாங்கன்னா கர்த்தருக்கு எதிர்த்து விரோதமா தான் நிற்கிறாங்க. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அடி மேல அடி விழுந்தாலும் தேவன் ஏன் அதை அனுமதிக்கிறாருங்கிறத நம்ம சிந்திச்சு பார்ப்போம். எனக்கு திரும்ப திரும்ப பட்டக்காலே படுறது மாதிரி அடிபட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா
தேவன் என்னை வந்து என் மேல அன்பு வைக்கிறார். என்னை இன்னும் வந்து என்ன பண்றாரு? அதான் ஒரு மனுஷன் வந்து தேவனுக்கு பிரியமா இல்லைன்னா அந்த கிளைய வெட்டி போட்டுறாரு. யாரு தேவனுக்கு பிரியமாக வாழ்றாங்களோ அவங்கள தான் என்ன பண்றாருன்னா, அந்த திராட்சை செடியில இருக்க கிளைய சுத்தப்படுத்துறாரு. அந்த கிளையில இருக்கிறார். கவாத்து பண்றாரு. அதே போல எனக்கும் அடிமேல வடி வரும்பொழுது தேவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் தேவனை விட்டு விலகி நிற்கிறேன். ஒரு காரியத்துக்காக தேவனோடு இன்னும் நான் நெருங்கி வாழ்ந்துங்கிறதுக்காக அந்த என் கஷ்டத்துல நான் தேவனை நோக்கி பார்க்கணும். தேவன்கிட்ட போய் அவருடைய காலில் விழணுங்கிறதுக்காக தான் அவர் அந்த சோதனையை வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அதை நான் வந்து புரிஞ்சுக்காம நான் வந்து தேவனுக்கு விரோதமா முறுமுறுத்து இருக்கிறேன். இந்த மக்கள் முறுமுறுத்தது போலங்கிறத நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இப்போ மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, அப்போ அவங்க வாழ்க்கையில இந்த தண்ணீர் இல்லாம தண்ணீர் கசப்புங்கிறது தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு சோதனையை வைக்கிறார். அந்த சோதனையில அவங்க தோத்து போறாங்க. ஆனா அவங்க வந்து இப்ப நம்ம புக்ல படிக்கிறோம், வேதாகமத்துல பாக்குறோம் நடந்த விஷயங்களை அவங்க நேராவே பாக்குறாங்க. அப்படி இருந்து என்ன பண்றாங்க? அவங்க விரோதமா தான் நிக்கிறாங்க. நாம இந்த தலைப்புல இருந்து கற்றுக்கொள்கிற பாடம், எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் தேவன் எனக்கு வைக்கப்படுகிற பரிசோதனை இது. தேவனுடைய அனுமதி இல்லாம ஒரு அடைக்கலாங்குருவி கூட கீழே விழாதுன்னு வாசிக்கிறோம். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனுக்கு விரோதமாக நிற்கக்கூடாது அப்படிங்கிறது. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணி நானே உன் பரிகாரருக்கு கர்த்தர் என்றார். ஓ, தேவன் அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம செவி கொடுத்து அவருடைய நியமங்களை கரெக்டா கைப்பிடிச்சோம்னா அவர் என்ன சொல்றாரு? எகிப்தியர்களுக்கு ஒரு வந்துச்சு பாருங்க 10 பிரச்சனை, அதுல இல்ல வியாதிகள் வருது பாருங்க, அந்த வியாதிகள் எதுவுமே உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்றார். நானே உன் பரிகாரியாக. இப்போ தேவன் எனக்கு வைக்கப்படுகிற சோதனைகள் இது எல்லாமே என்னை வந்து சரியான பாதைக்கு கொண்டுட்டு போறதுக்காகங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல வந்து நான் வந்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை கடைபிடிக்கணுங்கிறதை நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம். அடுத்ததும் ஒரே பிரச்சனை, திரும்ப தண்ணி பிரச்சனை தான். யாத்திராகமம் 17வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவி தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாது. திரும்பவும் தண்ணி பிரச்சனை வேற ஒரு இடத்துல, மாறாவை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கேயும் தண்ணி பிரச்சனை. அங்க என்ன பண்றாங்க? தண்ணி இல்லாம திரும்ப மோசையோட என்ன பண்றாங்க? வாதாடுறாங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசையோடு வாதாடி நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்று தேவன்கிட்ட மன்றாடணும், தேவன்கிட்ட கேட்கணும். அவங்க என்ன பண்றாங்க? தண்ணி இல்லையா உடனே சண்டை போடுறாங்க. நாங்க அங்கேயே ஒழுங்கா இருந்திருப்போம், நீ வந்து இந்த பாளையத்துல வந்து கொல்ல பாக்குறீங்க, நாங்க அங்கேயே செத்துருப்போம், நாங்க இங்க சாக போறோம், இப்படிதான் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் தேவன் வந்து சொல்றாரு, இந்த கண்மலைக்கு முன்னாடி நான் போய் நிற்பேன், நீ வந்து அந்த கண்மலை என்ன பண்ணுவோம், கோலால் அடி, அதுல இருந்து தண்ணி புறப்பட்டு வரும் அப்படிங்கிறாரு. அந்த கண்மலை யாருன்னா, கண்மலைனாலே அது கிறிஸ்துவ குறிக்கிறது. அதே போல அந்த கண்மலையை போய் அடிக்கிறான், அங்கேருந்து தண்ணி வருது, குடிக்கிறாங்கிறது தான் வந்து பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் அவர்களுக்கு சோதனையை வைக்கிறார். அந்த சோதனையில என்ன பண்றாங்க? தோத்து போறாங்க. 3-4 அடுத்த வசனங்கள். யாத்திராகமம் 17:3-4 வாசிப்போம். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் இன்மேல் கல்லெறிய பார்க்கிறார்கள் என்றார். தேவனுடைய வல்லமை மேல இப்போ 2 விஷயங்களை பார்த்தோம். 2 விஷயங்களுமே சோதனை யார் கொடுக்கிறா? தேவன் தான் கொடுக்கிறார். இந்த சோதனை யாருக்கிட்ட வந்து? இஸ்ரேல் ஜனங்களுக்காக. என்ன சோதனை? இந்த இடத்துல முன்னாடி கடல், 2 சைட்லயும் இல்லை, பின்னாடி பிரச்சனை. அவங்க வந்து தேவன் மேல விசுவாசம் வைக்கல, முன்னிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா பாலைவனம், தண்ணீர் இல்லை. தேவன்கிட்ட அவங்க கேட்காம என்ன பண்றாங்க? மோசை கிட்ட சண்டை போடுறாங்க, தேவனுக்கு எதிராக முன்னிக்கிறாங்க. மோசை கிட்ட சண்டை போடுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தேவன்கிட்ட அவங்க சண்டை போடுறதா இருக்கும். சோ 2 விஷயங்கள் பழைய ஏற்பாட்டுல இருந்து பார்த்துருக்கோம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்.
இதுல வனாந்திரத்திற்கு நடத்தப்படுது. 3வது சோதனை யாருக்கு வந்துச்சு? பெரியவருக்கு ஒருத்தருக்கு வந்திருக்கு. யாரு? லூக்கா 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இங்க சோதனை யாருக்கு வருதுன்னா, அவங்க அங்க 2 பேருக்கு யாரு சோதனை கொடுத்தாரோ தேவனா இருந்து, இங்க ஒரு மனுஷனா வந்தப்போ அவருக்கே சோதனை வருது. யார் இந்த சோதனைக்கு அவரை உட்படுத்துறாங்கன்னா ஆவியானவர் தான். ஆவியானவர் எங்க கொண்டுட்டு போறாரு? அவரை வனாந்திரத்துக்கு கொண்டுட்டு போறாரு. எவ்வளவு நாள் அந்த வனாந்திரத்துல இருக்காரு? 40 நாள் இருக்காரு. அவர் எப்படி இருக்கிறார்? மனுஷீகத்துல தான் இருக்கிறார். எப்படி வலி வேதனை அதே மாதிரிதான் அவருக்கும். 40 நாள் எங்க இருக்கிறார்? காட்டுக்குள்ள இருக்கிறார். வனாந்திரத்துல சாப்பாடு கிடையாது. இங்க அவரு அந்த ஊழியத்துக்கு தேவன் அவரை தகுதிப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு கொண்டு போறார். அப்போ அவர் தான் தேவன், அவர் தான் அங்க சோதனையை வைக்கிறார் இந்த 2 பேருக்கும். இங்க சோதனையை வச்சவரை இங்க சோதனைக்கு உட்படுகிறார் ஆவியானவரால. இப்ப இந்த இடத்துல 2 புரிஞ்சுக்கணும். ஒண்ணு தேவன் இயேசு கிறிஸ்துவ பத்தி புரிஞ்சுக்கணும், இன்னொன்னு சாத்தான பத்தி. இப்போ அங்க மனிதர்களுடைய, அதாவது பரிசுத்தவான்களுடைய தலைவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இங்க கெட்ட தூதர்களுக்கு யாரு தலைவர் நிக்கிறாரு அப்படின்னா சாத்தான். 2 குரூப்புக்கு 2 பேர் லீடரு. இப்போ தேவனா இருந்த இயேசு கிறிஸ்து இங்க மனுஷனா சாதாரண மனுஷனா இங்க மாட்டிக்கிட்டாரு. அங்க யார் இருக்கிறா? சோதனைக்கு யார் ரெடியா நிக்கிறான்னா சாத்தான் நிக்கிறான். இப்ப சாத்தான் அந்த பவரோட நிக்கிறான். இவர் இங்க மனுஷனா வந்திருக்கிறாரு. இந்த சூழல்ல அவன் விட்டுருவானா? எப்படியாவது அவரை ஒரு பாவம் செய்ய வச்சு அவரை காலி பண்ணதான் பார்ப்பான். ஒரு பாவம் அவர் செய்தாலும், தேவன் மேல அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னாலும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மனுஷனுடைய ரட்சிப்பு முடிஞ்சு போச்சு, அவரும் முடிஞ்சு போயிட்டாரு. இந்த சூழல்ல எவ்வளவு நாள் அவருக்கு சோதனைனா 40 நாள். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்ப 40 நாள் அவர் வனாந்தரத்தில் இருக்கிறார், ஜபத்துல இருக்கிறார். 40 நாள் முடிஞ்ச உடனே அவருக்கு பயங்கர பசி. ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிடலன்னா நம்மளோட நிலைமை யோசிச்சு, ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் சர்ச்சில் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிஞ்ச உடனே அந்த பசியில பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ண கூட தோணாது. இப்ப சீக்கிரம் சாப்பாடை போடுங்க அப்படிதான் நம்ம எடுத்து சாப்பிடுறோம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாய்க்குள்ள போனதுக்கு அப்புறம் ஐயோ ஜெபம் பண்ண மறந்துட்டேன். சோ இந்த சூழல்ல தான் நம்மளுடைய நிலைமை. அப்ப அந்த 40 நாள் அவர் பசியில இருக்கிறாரு. அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவருக்கு எப்படி பசிக்கும். சோ அந்த பசியில அவன் என்ன பண்றான்? சோதிக்க வர்றான். தேவன் அதை அனுமதிக்கிறார். யாக்கோபு 4வது அதிகாரம் 13வது வசனம். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து அவரு அந்த இருந்த ஒரு சூழலை யோசிச்சு பார்க்கலாம். அவருக்கு எந்த மாதிரியான சோதனை வைக்குது அப்படின்னா, முதல்ல எதை வச்சு அவருக்கு சோதனை? அங்க கரெக்டா கல்லு. இந்த கல்லை பார்த்து சொல்றோம், இந்த கல்லை நீ அப்பா அம்மா மாத்தி சாப்பிடுங்க, நீங்க தான் தேவனுடைய குமாரன் ஆச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு சோதனை வைக்கணும். அந்த நேரத்துல தேவன் அவன்கிட்ட தன்னை தேவனுடைய குமாரன் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் அவரு? நான் தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னு அவன் சொல்றேன். தேவனுடைய குமாரன் இந்த கல்ல அப்பமா மாத்தி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவருக்கு இப்ப நமக்குலாம் தான் என்ன பண்ணிருக்கோம்? ஒரு இடத்துல எனக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்கலன்னா ரெகக்னைஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் யாரு அப்படின்னு நான் காமிக்கிற ஒரு சூழலுக்கு உள்ள வருவேன். ஆனா தேவன் அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா அவனை வசனத்தினால ஜெயிக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவன் சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவன் என்ன பண்றான்னா ஒரு பதில் வசனத்தை போடுறார். போட்டுதான் அவனை ஜெயிக்கிறார். அவருக்கு வைக்கப்பட்ட சோதனையில அவரும் அக்கினிக்குள் குப்பிக்குள்ளாக தான் இருக்கிறார். தேவனுக்கும் அக்கினி குப்பி. எனக்கு மட்டும்தான் சோதனை, எனக்கு மட்டும்தான் வேதனை, பக்கத்துல துன்மார்க்கன் நல்லா தான் வாழ்றான் அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா இங்க தேவனே அக்கினி குப்பிக்குள்ளதான் நிக்கிறார். அவருக்குமே இந்த சோதனை வருது. ஆவியானவர் போய் அவரை வனாந்தரத்துல சோதிக்கிறதுக்கு அலோ பண்றாரு, அனுமதிக்கிறாரு. சாத்தான்ட்ட அவரை கொடுத்துட்டாரு, சோதனை ஒப்பு கொடுக்குறாரு. அப்ப அவன் என்ன பண்றான்? சோதனைக்கு உட்படுத்துகிறான். அந்த சோதனையில தேவன் எப்படி வசனத்தை வைத்து ஜெயித்தார். சோ அவருடைய வாழ்க்கையை நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னா, நாமளும் கிறிஸ்துவை போல, அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனுக்கே சோதனை இருந்துச்சு. அக்னி குப்பிக்குள்ள அவரு உருந்துதான் வெளியே வந்திருக்கிறார் ஊழியத்துக்குள்ள. அவரை ஞானஸ்தானம் எடுத்தோம்னா டைரக்டா அவர் ஊழியத்துக்குள்ள வரல.
போயிட்டு அவர் அதிசயம் அற்புதம்லாம் செஞ்சு ஒன்றும் பண்ணல. அவர் இந்த 3.5 வருஷம் ஊழியத்துல தனக்காக அவர் எதுவுமே பண்ணிக்கல. மற்றவங்களுடைய வியாதியை தான் குணப்படுத்தினார் ஒழிய, மற்றவங்களுக்கு தான் அவர் சாப்பாடு போட்டார் ஒழிய, தனக்காக அந்த வல்லமையை அவர் பயன்படுத்தி கொள்ளல. எந்த ஒரு சூழல்லையும் அவர் பயன்படுத்தி கொள்ளல. அவர் தன்னை வந்து ஒப்புதான் கொடுத்தார். எல்லா விஷயத்துக்கும் அவனுங்க அடிக்கும் போதும் சரி, காரி துப்பும் போதும் சரி, எல்லா விஷயத்திலும் அவர் தன்னை வந்து ஒப்பு கொடுத்தார் ஒழிய, அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய வல்லமையை, இந்த தேவனுடைய வல்லமையை தனக்காக அவர் பயன்படுத்தி கொள்ளவே இல்லை அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சு. அவருக்கே ஒரு சோதனை தேவனுக்கே வைக்கப்படுதுன்னா நம்மளோட நமக்கும் என்ன பண்ணும், அந்த ஊழியத்தை அவர் செய்யறதுக்காக அவருக்கு வைக்கப்படுகிறது சோதனை. அப்போ பரலோக பாதையில நடக்கிற நமக்கு கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் நமக்கு சோதனை வைக்கப்படும். அந்த சோதனை வந்து நமக்கு முன்னாடி பைக்ல போறவங்க வந்து கார்ல போயிட்டு இருக்கோம், பைக்ல போறவர் முன்னாடி ஒரு கட் அடிச்சுட்டு போகலாம். நம்மள அறியாம டேய் அறிவு இருக்கா அப்படிங்கிற நம்மள அறியாமல இந்த கோவம் வருது. ஏதோ ஒரு வகையில் ஒரு அம்மா வந்து டக்குன்னு குறுக்க வந்துடலாம், நம்ம பைக்ல போகும்போதோ இல்ல கார்ல போகும்போது, இல்ல அவன் மேல தப்பு உள்ளது மாதிரி நடந்துக்கலாம், இல்ல குடிச்சிட்டு திட்டலாம், ஏதோ ஒண்ணு சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும். சோ அந்த மாதிரி சூழல்ல என் மனநிலை எப்படி இருக்கு? அன்றாட வாழ்க்கையில உள்ள கோவப்படுத்தலாம், இல்ல பொண்டாட்டி கோவப்படுத்தலாம், இல்ல வேலை செய்யற இடத்துல கோவப்படுத்தலாம், ஏதோ ஒரு இடத்துல கோவப்படுத்தலாம். அந்த நேரத்துல நான் எப்படி வந்து பிஹேவ் பண்றேன் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்ப்போம். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம், பெரிய விஷயம் அப்படின்ற விஷயங்கள் கிடையாது. ஒரு என்னுடைய குணத்திற்கு, என்னுடைய கேரக்டருக்கு கூட தேவன் சின்ன சின்ன சோதனை வைக்கலாம். நான் கோவப்படுற மாதிரி, நான் எரிச்சல் அடைகிறது மாதிரி, எனக்கு போட்டி பொறாம வர்ற மாதிரி நான் வந்து தேவன் எனக்கு ஒரு சூழலை உருவாக்கலாம். அப்போ அந்த நேரத்துல நான் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறேன், தேவனுடைய கேரக்டர் நான் வெளிப்படுத்துறேன், நான் கோவப்படாம இருக்கிறேன். ஒரு மரியாதை இல்லாம இப்ப பேசலாம். நீங்க ஒரு பெரிய ஆளா இருக்கலாம், பஸ்ல கண்டக்டர்களையோ இந்த பக்கம் போ, இந்தாமா போ அந்த பக்கம், ஏதோ ஒரு வகையில நீங்க பெரிய ஆளு, பெரிய போஸ்டிங்ல கூட இருக்கலாம். அந்த அவங்க கூட அந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா நம்மளை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி பண்ணும்பொழுது எனக்கு கோவம் வருதா, இல்ல தேவன் இதை அனுமதிக்கிறார், எனக்கு வைக்கப்படுகிற சோதனை அப்படிங்கிறத நான் உணர்ந்து என்னை புடமிடுவதற்காக தேவன் எனக்கு வைக்கிற சோதனை நான் வந்து அந்த அதை வந்து நான் இந்த கேரக்டரை நான் வெளிப்படுத்துறாங்கிறது தான் ஒவ்வொருத்தரும் இந்த பாட்டுல இருந்து கற்றுக்கிட்டு. இப்ப சோதனைன்னா ஒரு பெரிய மரணம், பெரிய விபத்து, இல்ல ஒரே வீட்டுல பெரிய துக்கம், ஒரு ஃபெயிலியரு அப்படிங்கிறத விட சின்ன சின்ன விஷயத்துல கூட எனக்கு வைக்கப்படுகிற சோதனைகளை நான் மேற்கொள்ளுகிறேன் அப்படிங்கிறது, என்னுடைய கேரக்டருக்கு வைக்கப்படுகிற சோதனையை நான் மேற்கொள்ளுகிறேன் தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். சரி, 3 கருத்துக்களை நம்ம பார்த்திருக்கோம். முதல்ல அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடத்தப்படும் பொழுது என்ன தேவன் சோதனை வைத்தார். இப்போ அடுத்தது பார்த்தது நம்ம தண்ணீர் கிடைக்கிற மாதிரி ஒரு சோதனை வச்சார். 3வது தேவனுக்கே ஒரு சோதனை வருது. இந்த சோதனைகள் எதற்காக அப்படின்னா, அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற அந்த பறவை எஜமானனுடைய பாட்டை மட்டும் கத்துக்கணும், அதை மட்டும் திருப்பி பாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வைக்கப்படுகிற சோதனை. அதனாலதான் தேவன் வந்து இதெல்லாம் அனுமதிக்கிறார், நம்மளுடைய வாழ்க்கையில புடமிடுகிறார்கள். இந்த இனிமேல் என் வாழ்க்கையில எனக்கு வந்து ஒரு கோவப்படுற சூழல் வருது, எரிச்சல் அடைகிற சூழல் வருதுன்னா நான் என்ன பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது அப்படிங்கிறது இதுல இருந்து கற்றுக் கொடுக்குற பாடம். இப்போ நம்ம ஒரு தீமை செய்கிறோம், அந்த தீமைக்கு பதிலாக எனக்கு ஒரு தீமை கிடைக்குது, நான் வந்து அதுக்கு வந்து நான் வருத்தப்படுறேன் அப்படிங்கிறத விட, நான் ஒருத்தருக்கு நன்மை செய்து நான் பாட அனுபவிக்கிறேன், நான் நன்மை செய்தேன், அந்த நன்மைக்கு பதிலாக அவன் தீமை செய்யறான், அப்ப நான் அதை சந்தோஷமா நான் ஏத்துக்கிறேன் பாருங்க. அதுதான் கடவுளுடைய குணம் புரிஞ்சுக்கணும். இப்ப யாக்கோபு 4வது அதிகாரம் 13வது வசனம், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பான். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் இல்லை. அப்படியே கான்ட்ராக்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தது தேவன் தான் அவங்கள சோதிக்கிறாரு அப்படின்னு தான் அவளை 3 கருத்தை பார்த்தோம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. சோ தேவனால நான் சோதிக்கப்படுகிறேன்னு ஒருத்தன் சொல்லாதிருப்பாங்க. அவ தேவன் யாரையும் சோதிக்க மாட்டாங்க. இந்த விஷயத்துல 2 புரிஞ்சுக்கணும். தேவன் எனக்கு வைக்கிற சோதனை நான் தேவனோட சேர்ந்து வாழணும், நான் இன்னும் என் கேரக்டர்ல வளரணுங்கிறதுக்காக வைக்கப்படுகிற டெஸ்ட், அது பரிசோதனை. இந்த இதுல நம்ம பார்க்கணும். ஆதி ஆகமத்துல நீங்க எக்ஸாம்பிளுக்கு வாங்களேன், நம்ம ஆதாம் ஏவாளுக்கு தேவன் ஒரு சோதனை வைக்கிறார். என்ன சோதனை வைக்கிறார்? அந்த மரத்தோடைய பழத்தை பறிச்சு சாப்பிடாத, இதுதான் அவங்களுக்கு வைக்கப்பட்ட டெஸ்ட். ஆனா அதுல அவங்க தோத்துடுறாங்க. ஆனா சாத்தான் வைக்கிறான் பாருங்க, அது வேற ஒண்ணு. சாத்தான் என்ன பண்றான்னா பொல்லாங்க கொடுத்து சோதிக்கிறது. சோ அவன் சோதனை வேற. அவன் என்ன பண்றான்னா
கெட்ட விஷயத்தை காமிச்சு என்னை இழுத்து கெட்ட விஷயத்துக்குள்ள தள்ளுறதுக்காக வைக்கிற சோதனை, அவன் வைக்கிற சோதனை. ஆனா தேவன் வைக்கிற சோதனை என்னன்னா, என்னுடைய கேரக்டர் டெவலப் ஆகணுங்கிறதுக்காக அவர் வைக்கிறது பரிசோதனை. சோ ரெண்டையும் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். தேவன் ஒருத்தனை கூட பொல்லாங்கனால சோதிக்க மாட்டார். பொல்லாங்கன்னா நான் ஒரு கெட்ட விஷயத்த பண்ணணும், வாடா மாப்பிள்ள போயிட்டு இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை தானே, வா போயிட்டு சன்னி அடிச்சுட்டு வரலாம், இல்ல அந்த ஹோட்டலுக்கு போகலாம், இல்ல இங்க போகலாம், அது பண்ணலாம், இதை பண்ணலாம். இந்த மாதிரி கெட்ட விஷயத்த காமிச்சு தேவன் ஒரு நாளும் சோதிக்க மாட்டார். தேவன் சோதனை ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறாருன்னா அது அவரோட சேர்ந்து வாழணும், என் குணத்துல மாற்றம் வரணும், நான் இன்னும் கேரக்டர்ல வளரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வைக்கிற சோதனை. நான் சாத்தான் வைக்கிற சோதனை பொல்லாப்புக்குள்ள என்னை வழிநடத்தும். இது ரெண்டையும் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்த்து புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் சோதனை உண்டு. தேவன் வைக்கிற சோதனை என் கேரக்டர்ல நான் கேரக்டர்ல டெவலப் ஆகணும். சாத்தான் வைக்கிற சோதனை நான் கெட்டதுல விழுறதுக்காக. இதை நமக்கு புரிஞ்சுக்கணும். இந்த யாக்கோபு நான் கடைசியாக ஒரு வசனம், 1 பேதுரு 4வது அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்களை வாசிப்போம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். இதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக. ஒரு அழிந்து போகிற ஒரு பொண்ணையே எதை வச்சுதான் சோதிக்கிறாங்கன்னா அக்கினிக்கு கீழே போட்டு அந்த சோதிக்கிறாங்க. பொண்ணை சுப்பட மாட்டாங்க போது நம்மளுடைய விசுவாசம் விலையேற பெற்றது, அதுக்கு விலையே கிடையாது. இந்த விசுவாசம் கண்டிப்பா என்ன பண்ணும், சோதிக்கப்படும். எதற்காக? நான் நிக்கணும், தேவனுக்காக நிக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ஒவ்வொரு ஆபிரகாம் வாழ்க்கையில பாருங்க, அவனுக்கு ஒரு சோதனை வருது. வயசான காலத்துல பிறந்த பிள்ளைய தேவன் கடைசியா என்ன பண்றாரு, வெட்ட சொல்றாரு. துண்டு துண்டா, இந்த தகனப்பலின்னு சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா துண்டு துண்டா வெட்டணும், சும்மா ஒரு குத்திட்டு போறது இல்லைங்க. அது துண்டு துண்டா பையனை வெட்டணும்னா யோசிச்சு பாருங்க. வயசான காலத்துல இந்த 2 வேலைக்காரங்களோட கீழே நிறுத்திட்டு அவன் பையன் தலையில விறக சுமத்தி மேல அழைச்சிட்டு போறான். சோ அவருக்கு ஒரு சோதனை. இப்போ அவன் விசுவாசத்துல வளரணும், கேரக்டர் டெவலப் ஆகணும், யார அவன் அதிகமா நேசிக்கிறான், தான் பிள்ளையா தேவனையா அப்படிங்கிறத அவர் டெஸ்ட் பண்றார். அது போல நம்மளுடைய விசுவாசத்தை தேவன் சோதிக்கிறார். அந்த சோதனையில விழுந்து போகாதபடிக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி விழுந்து போனாங்க, இயேசு கிறிஸ்து எப்படி வச்சார், அது போல நாமளும் நமக்கு வைக்கப்படுகிற சின்ன சின்ன சோதனைகளை நம்ம என்ன பண்ணணும், நிக்கணும், ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், பரலோகத்துக்கு அவர் கூட நம்ம போவோம் அப்படிங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா சோதனைகள் வரும். அது என்னுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக அப்படிங்கிறத புரிஞ்சு சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம என்ன பண்ணோம்னா, பந்திக்கு போறோம், பந்தியில உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம், முன்னாடி இருக்கவனுக்கு மட்டன் பிரியாணி கறி எடுத்து வைப்பான், எடுக்க மாட்டான். முன்னாடி இருக்கவனுக்கு பாயசம் வச்சிருப்பான், வைக்க மாட்டான். அப்ப என்ன நினைக்கணும், தேவன் இன்னைக்கு எனக்கு இது வேணாம், இது சாப்பிட வேணாம்னு சொல்லி அலோவ் பண்ணல, ஆனா என்னடா அப்படின்னு முணுமுணுக்காம. சோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல ஒரு கடைக்கு போறோம், அடுத்தது எனக்கு தான் அவன் கொடுக்கணும், என்னை விட்டு எனக்கு பின்னாடி இருக்கவனுக்கு கொடுத்தா கூட நம்ம என்ன டென்ஷன் ஆகி, ஏன்னா நான் அவனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன், எனக்கு கொடுக்காம நீ எனக்கு பின்னாடி இருக்கணும். சோ இந்த விஷயங்கள்ல கூட நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம கோவப்படக்கூடாது. தேவன் என்னுடைய பொறுமைக்கு ஒரு சோதனை வைக்கிறாருங்கிறத உணர்ந்து நாம் என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய குணத்தை எல்லா நிலையிலும் எல்லா சூழலிலும் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துவோம். அது நம்மளுடைய சோதனைகளாக வச்சுக்கணும். இந்த இதை பத்தின வேற ஏதாவது விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்றதா பண்ணலாம். வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுகையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே நாங்கள் மதுவேக வசனத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம், சோப்பரிக்கிறார் ராஜா. பரிசுத்தரே, பரம வைத்தியரே, சுதந்திரம் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோப்பரிக்கிறார் ராஜா. ஆமாண்டவரே அப்பா, இந்த நேரத்திலே கர்த்தாவே ஒரு தாசரை அப்பா நீங்க மூடி மறைத்து நீங்கள் வெளிப்பட்டதற்காக இப்ப நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இங்க கூடி இருக்கும் ஒவ்வொருவரையும் கூட கர்த்தாவே, தனித்தனியாக அவரவருடைய இல்லங்களில் இருந்தாலும் கூட கர்த்தாவே
நாம் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு நீ துதிக்க நீ போற்ற ஒரு வேத வசனத்தை கேட்க எங்களுக்கு கிருபை செய்ததே அதற்கு நன்றி ராஜா. ஆண்டவரே ஏற்பட்ட வசனங்கள் எங்களுக்கு கிடைப்பது ஆண்டவரே வருங்காலத்திலே அரிதா இருக்கிறபடி நாளை கர்த்தாவே இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே நாங்கள் இந்த வசனங்களை அப்பா நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போல நாங்கள் பலன் கொடுக்கத்தக்கதா கிருபை செய்யுங்க ராஜா. உடைய வார்த்தைகள் வீணு இல்லாம போகாத அளவுக்கு கர்த்தாவே ஆமாண்டவரே கண்மலை மேல் எங்களை உயர்த்தி ஆமாண்டவரே மதுரை தேவ நாமத்தின் பிரகாரம் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிற ராஜா. நீ மீட்டினை கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்து ஆண்டவரே நமது வேத வாக்கியத்தின் பிரகாரம் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளும் அப்பா நடக்கத்தக்கதா கிருபை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்காக துடிக்கிற ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள் கட்டாவே நமது வேத வசனத்தை கேட்டு ஆமாண்டவரே உலக வருகையும் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உணர்ந்து அப்பா நல்ல பிள்ளைகளாக வளரத்தக்கதாக என் தேவனின் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மன்றாடுகிற ராஜா. சோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு துடிக்கிறோம் சோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா எங்களை தேட துருவமாய் எங்களை பாதுகாக்க தெய்வமே சோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்வதே சோத்திரம். துதிக்கு பார்த்ததே சோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துடிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் செய்ய எல்லா நன்மைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே சோதனை சகித்து அப்பா சகித்து தன்மையோட அப்பா பொறுமையோடு நாங்கள் இருந்து வாழ அப்பா நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. உங்கள் வருகையிலே நாங்கள் அனைவரும் எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. எந்த நேரத்திலும் அப்பா உமது வருகைக்கு அப்பா புத்தியுள்ள கனிகள் எப்படி ஆண்டவரே என்னோடு தீபத்திகளோடும் உள்ளவர்களாக இருந்து அப்பா தரிசிக்க ஒரு வருகையிலே நாங்கள் சந்திக்கத்தக்கதாக அப்பா ராஜ்யத்துல எங்களுக்கு இடம் கிடைக்கத்தக்கதாக நீங்க திரும்ப செய்யுங்க ராஜா. உலகத்தில் இருக்க மட்டும் கத்தாவே உண்மை உத்தவமாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் கூட கத்தாவே பொறுமை தாழ்மை இரக்க குணத்தை கொடுக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். எங்களுடைய ஆமாண்டவருடைய பேச்சு வார்த்தைகள் செயல்கள் நடத்தைகள் அனைத்தும் ஆமாண்டவருடைய உமக்குரியவர்களாக நாங்கள் இருக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே இந்த காலத்திலே எவ்வளவு வேதனைகள் சோதனைகள் ஆண்டவரே அப்பா நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பேற்பட்ட சோதனைகள் இருந்தெல்லாம் எங்களை விலக்கி காத்து கொள்ள வேண்டுமா மன்றாடுகிற தகப்பனே சோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கேட்ட வார்த்தைகளை அப்பா நாங்கள் மனதில் வைத்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே அப்பா சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய தாசரையும் ஆண்டவரே அவருடைய மனைவி மக்கள் தாய் அனைவரையுமே சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ராஜா. அவர்கள் மருத்துவ வேலை இருந்தாலும் தேவன் கட்டாவே அப்பா வார்த்தைகளை எடுத்து சொல்லத்தக்கதாக அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. இன்னும் அவர்களை நல்ல சூழ்நிலையிலே உருவாக்கி நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்து ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நல்ல வசனங்களை எடுத்திருக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த நேரத்திலே ஆண்டவரே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். வரும் வாரங்களிலும் கூட கர்த்தாவே மீண்டுமாக நாங்கள் ஒரு எல்லா குடும்பமும் ஒன்று கூடி துதிக்க ஆண்டவரே வேத வசனத்தை கேட்க அப்பா எங்களை கிருபை செய்ய வேண்டுமா நாமத்தினாலே வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஸ்தோத்திரம் சார்.